வருண் வந்து ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவர்மெண்ட் வந்த உடனே வெள்ளாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நமது சாதிய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று சென்னையில் ஒரு கூட்டம் நடக்கிறது. சில அதிகாரிகள், வருண் போன்ற அதிகாரிகள், இவங்க ரதீஷும் அதில் ஒரு அங்கம், எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பாதுகாத்துக்கணும், டெண்டர்ஸ்லாம் எடுக்கணும், அப்படிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வருண் வந்து கிட்டத்தட்ட திமுகவோட ஒரு அங்கம், திமுக குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே தன்னை கருதி கொண்டு எனக்கு டெண்டர் வேண்டும் என்று கேட்கிறார். இந்த டெண்டர்லாம் எனக்கு வேண்டும் என்று. இப்போ வருண் நேரடியாக டெண்டர் எடுக்க முடியாதுல்ல. அதற்காக ஃபிஃப்த் ஆங்கிள் ஸ்டுடியோஸ் என்று ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. அந்த ஃபிஃப்த் ஆங்கிள் ஸ்டுடியோஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை நடத்தக்கூடிய நபர் யார் என்றால் அவர் தான் இந்த மனோஜ். அந்த மனோஜுக்கு டிஐபியிலேருந்து ஆர்டர் கொடு என்று வருண் வந்து இங்கே சென்னையில் அது எதற்காக அந்த உரிமையோடு அந்த ஆர்டரை கேட்கிறார் என்றால், யாராலையும் அடக்க முடியாத சவுக்கு சங்கரன் நான் தானே இந்த ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணி தூக்கி இங்கே உள்ள வச்சிட்டேன், குண்டாஸ் போட்டாச்சு, கஞ்சா கேஸ் போட்டாச்சு, அவன் மேலே எந்திரிக்கவே மாட்டான். ஆனால் நான் இவ்வளோ செஞ்சிருக்கிறேன், எனக்குன்னு எதுவுமே இல்லை, நான் ஏதோ மணல்காரன்ட்ட காசு வாங்கிட்டு சுற்றுறேன், எனக்கு டெண்டர் கொடுங்க. ரதீஷா அவனுக்கு வேண்டிய கம்பெனி மூலமாக அவன் டெண்டர் வாங்கிக்கிறான், எனக்கு டெண்டருங்க என்று கேட்டு மனோஜுக்கு இந்த டெண்டர்களை கொடுக்கிறார்.